சிவாய சிவாய நமக. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். அன்பர்களே, 2024 ஜனவரி மாதம் ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் வெற்றி மாதமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மாதமாகவும் இம்மாதம் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்பர்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். விஷாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை கிரக நிலைகள். ராசியில் சுக்கிரன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருணரோக ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள் 8/1/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது பலன்கள் பார்ப்போம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையான யோகங்கள் உண்டாகும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவார்கள். அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்வதில் உற்சாகம் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். பணியாட்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் மூலம் நன்மையும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இப்பொழுது அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவதும் மிகப்பெரிய நன்மையை தரும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்கள் துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் உதவியை நாடி பலரும் உங்களை தேடி வருவார்கள். சந்தோஷமான மனநிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையினருக்கு பணவரத்து அதிகப்படும். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். அனைவருடனும் அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்து உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுப்பார்கள். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலையை காண்பார்கள். ஊக்கத்துடன் படிப்பது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். விஷாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை உங்களுக்கு காணப்படும். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் சாதகமான பலனையே தரும். பணவரத்து நல்லபடியாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள்.
உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும். பண வரவு அதிகமாக காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தனிப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகும். உங்களுக்கு பரிகாரம்: குலதெய்வத்தை வணங்க. எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள்: வளர்பிறை திங்கள், வெள்ளி, தேய்பிறை திங்கள், செவ்வாய். சந்திராஷ்டம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்ட தினங்கள் 16, 17. அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவில் கூறியிருக்கும் அனைத்து பலன்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.